வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம பொது அறிவு தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே இதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எளிய மின் சுற்றை அமைக்க தேவைப்படும் மின் கூறுகள் எவை? எளிய மின் சுற்றை அமைக்க தேவைப்படும் மின் கூறுகள் என்னன்னு கேட்குறாங்க. ஆற்றல் மூலம், மின்கலம், மின்தடை. ஆற்றல் மூலம் மின்கம்பி, சாவி. ஆற்றல் மூலம் மின்கம்பி, சாவி. அடுத்து மின்கலம், மின்கம்பி, சாவி. ஆன்சர் வந்து டி தான் கரெக்டு. மின் சுற்றை அமைக்க மின்கலம், மின்கம்பி, சாவி இது மூணும் தேவைப்படுது. அடுத்து ஒரு நிலைமின் காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எதுன்னு கேட்குறாங்க. நேர் மின்னூட்டம், எதிர் மின்னூட்டம். ஆ மற்றும் ஆ இது ரெண்டும் அப்படின்றாங்க. எதுவும் இல்லை. ஆன்சர் வந்து நேர் மின்னூட்டம். மின் உருகி என்பது ஒரு சாவி. குறைந்த மின்தடை கொண்ட ஒரு மின்கம்பி, அதிக மின்தடை கொண்ட ஒரு மின்கம்பி. மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு கருவி. மின் உருகி என்பது ஒரு மின் சுற்றை தடை செய்வதற்கு பயன்படுத்தப்படும் பாதுகாப்பு கருவி. டி தான் கரெக்ட். அடுத்து பொருட்களை ஒன்றோடொன்று தேய்க்கும் போது டேஷ் நடைபெறுகிறது. ஈர்ப்பு, கடத்தல், புவி ஈர்ப்பு, எலக்ட்ரான் இடமாற்றம். பொருட்களை ஒன்றோடொன்று தேய்க்கும் பொழுது எலக்ட்ரான் இடமாற்றம் ஏற்படுகிறது. டி தான் கரெக்ட். ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து டேஷ் ஆகிறது. நேர்மின், எதிர்மின், அதிக எதிர்மின், அதிக நேர்மின். ஆன்சர் நேர்மின். ஏதான் கரெக்ட். அடுத்து மின்னலில் இருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் கருவி டேஷ். புவி தொகுப்பு, மின்னல் கடத்தி, மின்னல் கம்பி, மின்னல் காப்பான். ஆன்சர் மின்னல் கடத்தி. அடுத்த கொஸ்டின். அதிகமான அளவு மின்னோட்டம் மின் சாதனங்கள் வழியாக பாயும்போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க டேஷ் அவற்றுடன் இணைக்கப்படுகின்றன. மின் உருகி, மின்சாவி, உலோக கம்பி, மின்கலன். ஆன்சர் ஏதான் கரெக்ட். மின் உருகி. 3 மின் விளக்குகள் ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்படுகின்றன. இந்த மின் சுற்று டேஷ் எனப்படும். பக்க இணைப்பு, தொடர் இணைப்பு. ஏ மற்றும் பி இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் தொடர் இணைப்பு. ஒளி அலைகள் எதில் மிக வேகமாக பயணிக்கின்றன? காற்று, உலோகங்கள், வெற்றிடம், திரவங்கள். ஆன்சர் பி உலோகங்கள். பின்வருவனவற்றில் அதிர்வுகளின் பண்புகள் யாவை? அதிர்வெண், கால அளவு, ஸ்ருதி, உரப்பு. இதில் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அதாவது 3 மற்றும் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 3, 4 என்ன சொல்லியிருக்கு? ஸ்ருதி, உரப்பு. அதாவது பின்வருவனவற்றுள் அதிர்வுகளின் பண்புகள் அப்படின்னா ஸ்ருதி மற்றும் உரப்பு இது 2 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். ஒளி அலைகளின் வீச்சு எதை தீர்மானிக்கிறது? வேகம், சுருதி, உரப்பு, அதிர்வெண். ஆன்சர் உரப்பு. சித்தார் எந்த வகையான இசைக்கருவி? கம்பி கருவி. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? தாள வாத்தியம், காற்று கருவி இவை எதுவும் இல்லை. கம்பி கருவி தான் சித்தார். மனித காதுக்கு கேட்கக்கூடிய அதிர்வெண் வரம்பு 2 Hz முதல் 2000 Hz, 20 Hz முதல் 2000 Hz, 20 Hz முதல் 2000 Hz, 200 Hz முதல் 20,000 Hzன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து சி தான் கரெக்டு. 20 Hz முதல் 2000 Hz வரை. அடுத்து ஒளி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரித்தால் பின்வருவனவற்றுள் எது உண்மைன்னு கேட்குது. உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் ஸ்ருதி அதிகமாக இருக்கும். உரப்பு அதிகரிக்கிறது மற்றும் ஸ்ருதி மாறாது. சத்தம் அதிகரிக்கிறது மற்றும் ஸ்ருதி குறைவாக இருக்கும். உரப்பு குறைகிறது மற்றும் ஸ்ருதி குறைவாக இருக்கும். ஒளி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரித்தால் உரப்பும் அதிகரிக்கிறது, ஸ்ருதி அதிகமாக இருக்கும். ஆன்சர் ஏதான் சரி. அடுத்த கொஸ்டின். ஒளி டேஷ் வடிவத்தில் பயணிக்கிறது. கடல், அலை, கோடு, முக்கோணம். ஆன்சர் அலை வடிவத்தில். உங்களால் கேட்க முடியாத உயர் அதிர்வெண் ஒலிகள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. மீயொலி, குற்றொலி, கேட்பொலி, ஸ்ருதி. ஆன்சர் ஏ மீயொலி. ஒலியின் ஸ்ருதி அதிர்வுகளின் டேஷ் சார்ந்தது. குலுக்கலை, நெட்டலை, அலை நீளம், அதிர்வெண். ஒலியின் ஸ்ருதி அதிர்வுகளின் அதிர்வெண்ணை சார்ந்தது.
அடுத்து அதிர்வரும் கம்பிகையின் தடிமன் அதிகரித்தால் அதன் ஸ்ருதி குறையும். ஆன்சர் ஏ தான் கரெக்டு. அடுத்து பின்வருவனவற்றுள் காந்தத்தால் கவரும் பொருள் எதுன்னு கேட்குறாங்க. மரப்பொருள், ஏதேனும் ஒரு உலோகம், தாமிரம், இரும்பு மற்றும் எஃகு. ஆன்சர் டி தான் சரி. கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும். மின்காந்தம், நியூமெட்டல், தேனிரும்பு, நியோடிமியம். ஆன்சர் டி. நியோடிமியம் என்பது நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா படிங்க. நம்ம தமிழில் எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ அதே போல் பொது அறிவுலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா தான் நம்மளோட இலக்கை அடைய முடியும். ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவலான டைம் இதுக்கும் கொடுத்து படிங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா வெற்றி பெறுவீங்க. வாழ்த்துக்கள்.